பெண் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். வாழ்க நலமுடன். அண்டே அவர்கள் இன்று ஒரு புதுவர வாழ்த்துக்கள் பெறுவதற்காக நானும் அதில் சேரும் நன்றி, வணக்கம். இந்த 2025 புத்தாண்டு வருவதற்கு ஐயாவிடம் வாழ்த்து பெற நாங்கள் வந்தோம். எங்களுடைய பெண் டிவி சார்பாக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம். மூணு சொல்றேன், சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் இதற்கு என்ன உதவி செய்யலாம் என்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கணும். உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அது உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். இல்லை என்றால் அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு பிறகு கிடைக்காமல் போகலாம். ஆகவே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் பொறாமையின்மை, எளிமையான வாழ்க்கை, இதுதான் அது முக்கியமானது. என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரத்துறை அமைச்சர் ரிச்வி அண்டே ஐயா அவர்களின் மூத்த மகன் டாக்டர் கிருஷ்ணா அவர்கள் இந்த புத்தாண்டுக்காக நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார். எல்லோருக்கும் 2025க்கு வாழ்த்துக்கள். வெரி ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த நியூ இயரும் நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்த் வைஸ் அண்ட் வெல்த் வைஸ் எல்லாம் நல்லா அமையணும். மெயின் திங் இஸ் ரெஸ்ட்ரெயின்ட். நம்ம ஹெல்த் நியூ இயர் போது நிறைய சாப்பிட்டோ இல்ல நிறைய குடிக்க கூடாது. வெளியில கொஞ்சம் போனீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. ரோட்ல கொஞ்சம் கலாட்டெல்லாம் பண்ணாம இருங்க. மெயின் திங் இஸ் சீக்கிரம் படுத்து அடுத்த நாள் சீக்கிரம் வேலைக்கு போய் அது நம்ம வேலையை 1ஆம் தேதியிலேருந்து சுறுசுறுப்பா தீவிரமா நம்ம கொலீக்ஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் சீனியர்ஸுக்கும் நாங்க சீரியஸா இருக்கோம், நல்லா செய்யறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி 2025. அனைவருக்கும் வணக்கம். இந்த போன வருட புத்தாண்டு போல வருகிற 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் அன்புடன் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நான் டாக்டர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் எச்வி ஹண்டே அவர்களுடைய உதவியாளராக 25 வருடங்களாக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஸோ ஐயா நோய் நொடி இல்லாமல் மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாமும் அனைவரும் நல்ல நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக இருக்கும் என்று அடுத்த வருட ஆண்டு அனைவர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமது திருப்பதி பயணத்தரும் அருணாச்சல பக்த சேவா குழு, ஓம் ஸ்ரீரடி சாய்பாபா குழு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 பிறக்கப் போகிறது. இந்த வருடம் 2025வது ஆண்டு நல்ல ஆண்டாகவும் எல்லா மக்களும் நலமும் வளமும் பெற்று நலமோடு வாழ்ந்து எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரும் 2025ஆம் ஆண்டிற்கான புதிய நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் செவிலியர்கள் சின்னஞ்சிட்டு சிட்டுக்களாய் வெண்புறாக்களாய் பருந்து தெரியும் அனைத்து செவிலியர்களுக்காகவும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் புத்தாண்டுகளில் செவிலியர்கள் பட்டாம்பூச்சியாக பறந்து திரிந்து வேலை புரிந்து மகிழ்ச்சியுடன் மலர்களாக சிரித்த முகத்துடன் இன்முகத்துடன் நோயாளிகளை வரவேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் பணிகளையும் செய்து நல்ல சாந்தமடைந்த ஒரு மருத்துவமனையை உருவாக்க என்னுடைய செவிலியர் கண்காணிப்பான் நிலையை நான் அவர்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் இந்த
விடை தீர்க்கும் விநாயகர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து 2025 பிறகு போகுது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் விஜயகாந்த் கோவிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு எல்லாரும் நலமுடனும் மலமுடனும் வருகின்ற புத்தாண்டில் ஐயா கேப்டன் ஐயா அவர்களுடைய அருளால் அவருடைய நல்லாசியாலும் நலம் பெற்று வாழ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 பிறக்கிறதுல இந்த வருஷம் எல்லாத்துக்குமே தேசிய முற்போக்கு திராவிடம் கழக சார்பாக விஜயகாந்த் அவர்கள் சார்பாக விஜயகாந்த் அவர் பையன் விஜய பிரபாகரன் சார்பாகவும் எல்லாத்தையுமே 2025 எல்லாருக்குமே நல்ல வருடமா பிறக்கணும்னு இந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் ஆலயத்தில் நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களோட இந்த பென் டிவிக்காண்டி ஒரு வணக்கத்தையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். பென் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். வாழ்க நலமுடன். Thank you.